புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, எண்ணி பார்க்கிறோம், இடமே இல்லாமல் இருந்த வாழ்ந்த இந்த இடத்திலே எங்களுக்கென்று ஒரு இடத்தை நீர் அமைத்து கொடுத்திருக்கிறீர். அதோடு மட்டுமல்லாமல் ஒருவராக இருவராக சிலர் மட்டுமே வந்து போகிற இந்த இடத்திலே இன்று மாபெரும் அமைப்பை நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ அந்த செயல்களை எல்லாம் எங்களது இந்த யூபிலி ஆண்டிலே எண்ணி பார்க்கிறோம். எத்துணை அருட்தந்தையர்களது உழைப்பு, எத்துணை பணியாளர்களது அர்ப்பணிப்பு, இவையெல்லாம் எங்களுடைய கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஆமாண்டவரே, இதோ திருப்பாடலின் ஆசிரியரோடு கூட சேர்ந்து இணைந்து கொண்டு ஆண்டவரே உம் செயல்களை எல்லாம் என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆமாண்டவரே, நினைத்து பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்? என்னுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? என்னுடைய குருத்துவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எனது கிராமம் எப்படிப்பட்டதாக இருந்தது? என்னுடைய இந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற பொழுது எங்களது நெஞ்சம் நெகிழ்கிறது. எங்களை உயர்த்தி பிடித்திருக்கிறீர். எங்களை பார்த்து ஏளனம் செய்பவர்களுக்கு மத்தியில், எங்களை பார்த்து இகழ்ச்சிக்கு உள்ளாக்கியவர்களுக்கு மத்தியில் எங்களை நீர் உயர்த்தி இருக்கிறீர். உன்னதமே, எங்களது உறவே, ஆனந்தமே, இதோ முழு மனதோடு முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். இந்த அற்புதமான அமைப்பிற்காக, எங்களது குடும்ப வாழ்வுக்காக, இந்த சமூகத்துக்காக, எங்களது நண்பர்களுக்காக, மாதா தொலைக்காட்சிக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி எங்களது நம்பிக்கையை உமது பாதத்தில் வைக்கிறோம். வழி நடத்தும். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே
ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரே சுவையே ஆராதிக்கின்றோம். வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரே சுவையே ஆராதிக்கின்றோம். பாவங்கள் தீரும், சாபங்கள் தீரும் ஆராதனையாலே. கோட்டைகள் தகரும், கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. பாவங்கள் தீரும், சாபங்கள் தீரும் ஆராதனையாலே. கோட்டைகள் தகரும், கொடுமைகள் தகரும் ஆராதனையாலே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரே சுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும்
தாயும் தந்தையுமாய் எல்லாமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, அழகான இந்த பிரபஞ்சத்தை நீர் படைத்து மனித குலத்திற்கு அதை பரிசாக கொடுத்து பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவருக்குரிய பணியை நீர் அவருக்கு கொடுத்து ஆண்டவரே, தொடர்ந்து இந்த உலகத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஏராளமான சகோதர சகோதரிகள் இதோ இந்த 1 மணி நேர ஆராதனையிலே நாங்கள் பக்தியோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவ பார்த்து எங்களுடைய தேவைகள், எண்ணங்கள், மனக்குமுறல்கள், காயங்கள் அனைத்தையும் அவர் அறிந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகின்றோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற இறை வார்த்தையை இந்த ஜெபத்திற்கான தியான பொருளாக கொண்டு ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மால் அன்றி வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. எல்லாம் உம்மால் ஆகும், எல்லாம் உம்மால் கூடும் என்பதை முழுமையாக நம்பி உமது பாதத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை வைக்கின்றோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. பேதுருவின் மாமியார் நோயுற்று காய்ச்சலாயிருந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் அவருடைய கரங்களை பற்றி நற்சுகத்தை அளித்தீரே ஆண்டவரே. இதோ அதே தொடுதலுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகின்றோம் ஆண்டவரே. நோய் நீங்கி நற்சுகத்தை தாரும். தொழுநோயாளி உடல் நோயாலும் மனநோயாலும் தவித்த வேளையிலே ஆண்டவரே, தொழுநோயாளி ஒதுக்கப்பட்டவன், தூர வைத்து பார்க்கப்பட வேண்டியவன் என்பதையெல்லாம் கடந்து ஆண்டவரே உமது இதயத்தாலும் கரத்தாலும் அவரை தொட்டு நான் விரும்புகிறேன், நலமடை என்று சொல்லி ஆண்டவரே நற்சுகத்தை தந்தீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ அதே போல ஏராளமான சகோதர சகோதரிகள் இதோ இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு நோய்வாய் படுத்த படுக்கையாக இருந்து நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவரே, உமது தொடுதலுக்காக பராமரிப்பிற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலே ஆண்டவரே, நீர் தொடுகிற வேளையிலே என் நோய் நலம் ஆகும் என்று நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு மன சுகத்தை தாரும். படுத்த படுக்கையோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், வீட்டிற்கு மத்தியமாக நடந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகள், மருத்துவமனையிலே ஆண்டவரே உமது தொடுதலுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். விபத்துக்களால், ஆபத்துக்களால், சாலை விபத்தின் வழியாக ஏற்பட்ட காயங்களினால் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. தொழிலுக்காக இன்னும் ஏராளமான சகோதர சகோதரிகள் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே, நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உம்மால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவரை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே நீரே உமது தொடுதலை அவர்களுக்கு ஒரு அனுபவமாக தந்து ஆசீர்வதியும். எந்நாளும் உம்மால் எல்லாம் நிகழும் என்பதை நம்பி அறிக்கையிட எங்களுக்கு வேண்டிய துணிவை தாரும். ஆமென். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும்.
ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வனாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வனாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். திருப்பாடல் 77 நம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே.
ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம்மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். மோசே, ஆரோன் ஆகியோரை கொண்டு உம்மக்களை மந்தை என அழைத்துச் சென்றீர். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் மாபெரும் செயல்களை எங்கள் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களிடம் அதிகமாக காணப்படும் எங்கள் மரபு அணுக்களிலே புதைந்து கிடப்பது என்னவென்றால் மறதி என்ற நோய். பல நேரங்களிலே நீர் எங்களுக்கு செய்து வரும் மாபெரும் செயல்களை, ஆற்றல் மிக செயல்களை, எங்களை கரம் தூக்கி நிறுத்தின நேரங்களை, எங்களோடு உடன் பயணித்த நேரங்களை, எங்களை ஆற்றுப்படுத்திய நேரங்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம். புதியதாக கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருகிற பொழுது சோர்ந்து போகிறோம். என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று கலக்கம் அடைகிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு செய்த மாபெரும் செயல்களை நினைக்க மறந்து விடுகின்றோம். ஒருவேளை ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் தடுமாறுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் துன்பத்திலும் வேதனையிலும் நடுங்கி தவித்து கொண்டிருக்கிற பொழுது, உம் மாபெரும் செயல்களை மீண்டும் மீண்டுமாய் நினைத்து பார்த்து அசை போட்டால் எங்கள் வாழ்வில் எப்பொழுதுமே தயக்கமோ கலக்கமோ நடுக்கமோ இருக்கப் போவதில்லை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீர் எங்களோடு உடன் பயணிப்பீர் என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். சில வேளைகளிலே வீட்டிலே இருக்கிற பொழுது, கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருகிற பொழுது, கலங்கி நிற்கிற பொழுது, தொழில் எப்படி நடைபெறும், கடவுள் நாம் நினைத்ததை நிறைவேற்றுவாரோ, இன்னுமாய் காலம் தாழ்த்துவாரோ என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற பொழுது வீட்டிலே சொல்வார்கள், இதுவரை நடத்திய கடவுள் இன்னும் நம்மை நடத்துவார், இதுவரை நம்மை தூக்கி நிறுத்தியவர் இன்னுமாய் நடத்துவார், மாபெரும் காரியங்கள் செய்வார் என்று ஒவ்வொரு முறையும் என் காதுகளிலே அதை கேட்டிருக்கிறேன். அதை என் பெற்றோர்களும் என் சகோதரர்களும் சொல்வதை கேட்டிருக்கிறேன். இன்று நான் என் மறதியை களைந்து உமது மாபெரும் செயலை நினைத்து பார்க்கிற பொழுது அது எவ்வளவாய் உண்மையாக இருக்கிறது. தொடக்கத்திலிருந்து நீர் இதுவரை நடத்திய கடவுள் இன்னும் நடத்துவார், இன்னும் மேன்மை மிகுந்த செயல்களால் நடத்துவார் என்பதை நான் உணர்கிறேன், பார்க்கிறேன், கண்கூடாக பார்க்கிறேன். ஒவ்வொரு முறையும் துன்பங்கள், வேதனைகள், நஷ்டங்கள் வருகிற பொழுது நீர் பல மடங்காக ஆசீர்வதித்து தூக்கி நிறுத்தி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு கலக்கங்களோடும் தயக்கங்களோடும் இதோ வேளையிலே அமர்ந்திருக்கிற, கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதரை, உயிருள்ள ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். இதுவரை நம்மை நடத்திய அந்த வல்லமை மிகுந்த கடவுள் தனது வலிமை மிகு புயத்தால் நம்மை இன்னுமாய் நடத்துவார் என் நம்பிக்கையிலே அவர் பாதத்திலே அர்ப்பணிப்போம். கலங்காதீர்கள், தயங்காதீர்கள். உங்கள் வேதனைகள், சோதனைகள், தடுமாற்றங்கள் மத்தியிலே ஆற்றல் மிகுந்த கடவுள், வலிமை வாய்ந்த கடவுள், இதுவரை உங்களை வழிநடத்திய கடவுள் இன்னுமாய் தன்னுடைய வல்லமை மிகுந்த கரங்களால் வழிநடத்தி செல்வார். ஆமேன். கடல் கடந்து சென்றாலும், நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ
நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால்நிலை தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. பாதையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார். பாதையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. எங்கள் அன்பு ஆண்டவரே, உமது செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆமாண்டவரே, இதோ கடந்த நாட்களிலே இங்கு இந்த நிலையத்தை உருவாக்கிய தந்தையர்கள், அவர்களோடு உழைத்த பணியாளர்கள், அவருடைய ஒவ்வொரு பகிர்விலும் உணர்ச்சி பொங்க ஒன்றுமில்லாமையிலிருந்து இவ்வளவு பெரிய நிலையத்தை, இத்தனை கோடி மக்கள் இதன் வழியாக பயனடையக்கூடிய ஒரு நிலையை தங்களது மாபெரும் தியாகத்தால்
தாங்கள் எதிர்கொண்ட பல்வேறு அவமானங்களை உமக்காய் ஏற்றுக்கொண்டதால், தாங்கள் செய்த மாபெரும் தியாகம் ஒவ்வொன்றையும் உணர்ச்சி பொங்க அவர்கள் பகிர்ந்த பொழுது, ஆண்டவரே, நீர் எங்களில் இருந்து எப்படியெல்லாம் செயலாற்றுகிறீர். தந்தை விக்டர் சொன்ன பொழுது, இது உருவாக வேண்டும் என்பது கடவுளின் திட்டம், கடவுளின் திருவுளம். இது இறைவனின் திட்டமாய் இருந்ததனால், இறைவனின் சித்தமாக இருந்ததனால் இன்றைக்கு இந்த இடம், இந்த நிலையம் உருவாகி இருக்கிறது என்று அவர்கள் பகிர்ந்த சான்று இந்த நேரத்திலே அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறேன். இயேசுவே, நான் என்னை இழந்தால் ஒழிய நான் உம்மை மகிமைப்படுத்த முடியாது, உம்மை வெளிப்படுத்த முடியாது. நீர் எனக்கு செய்த அரிய பெரிய காரியங்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாது, அதை என்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது என்பதை இன்றைய நாளிலே நீர் எனக்கு உணர்த்துவதாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில் பணி செய்த ஒவ்வொரு தந்தையரும், ஒவ்வொரு துறவரத்தாரும், ஒவ்வொரு பணியாளரும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இருந்தால் இந்த இடம் என்ன ஆயிருக்கும்? தனது விருப்பு வெறுப்புகளை முன்னிலைப்படுத்தி இருந்தால் இந்த பணி என்ன ஆயிருக்கும்? தன்னை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த பணி எந்த நிலையை எட்டி இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, உமது வல்ல செயல்களை நான் புரிந்து கொள்ள முனைகிறேன். எத்தனை எத்தனை சவால்கள், பிரச்சனைகள் இதோ இந்த ஊடகத்தல பணி வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட விதத்திலும் என்னோடு இணைந்து பணி செய்கின்ற என் அருமை தம்பி அருட்தந்தையர்களும் பணியாளர்களும் எங்களுக்காய் ஜெபிக்கின்றவர்களும் அவர்கள் எதிர்கொள்கின்ற அத்தனை சவால்களையும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால், உமது உடன் இருப்பினால், உமது அருட்கர ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே எவ்வளவு நீர் உயர்த்தி இருக்கிறீர். நாங்கள் நிலை தடுமாறி போகின்ற போதெல்லாம் அவைகளை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டி, இது என்னுடைய பணி, எனக்காய் நீ வந்திருக்கிறாய் என்பதை ஒவ்வொரு நிலையும் உணர்த்துவதை நான் உணர்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது மாதா தொலைக்காட்சிக்கான ஒரு சிறிய சீர்தூக்கி பார்க்கின்ற சிந்தனை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரின் கரம் எத்தனை எத்தனை அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு நிகழ்த்தி இருக்கிறார். எத்தனை எத்தனை சவால்களிலிருந்து நாம் ஜெயித்து மீண்டும் அவைகளை வென்றெழ நம்மை அவர் கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கிறார். நமது குடும்பங்களில், நமது சமூகங்களில், நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சவால்களின் மத்தியில் நாம் ஆண்டவரை தேடி செல்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார், நமது குடும்பங்களை எல்லாம் அவர் தாங்கி இருக்கிறார். எத்தனை எத்தனை காரியங்களை அவர் நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். எண்ணி பார்ப்போம். என்றாவது நம் ஆண்டவர் இயேசு அவரை முன்னிலைப்படுத்தினாரா? அவரது சுய எண்ணங்களை முன்னிலைப்படுத்தினாரா? அவர் தனது வெற்றி என்று சொல்லி தான் தான் முன்னிற்க வேண்டும், தான் தான் மகிமைப்படுத்த வேண்டும், தனக்கு தான் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று என்றையாவது இந்த வேதாகமத்திலே நாம் வாசித்திருக்கிறோமா? என் தந்தையின் திருவுளம்தான் எனது உணவு என்று அவர் சொல்லவில்லையா? அந்த சிலுவையில் அவர் தொங்கி அவமானங்களின் மத்தியில் நாம் மரிக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்த அந்த ஆண்டவர் ஒரு நொடி
தந்தையே, இந்த துன்பக்களம் எனக்கு வேண்டாம் என்று அவர் எண்ணினார். மறுகணமே அவர், இது என்னுடைய திருவுளம் அல்ல, உனது திருவுளம் என்னவோ அது நடக்கட்டும் என்று அவர் கையளிக்கவில்லையா? இந்த பாடம் நமது வாழ்க்கையில் எங்கே போய்விட்டது? இன்றைய நாளிலே இந்த உயிருள்ள ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்தால், அவர் என்னை, என் பணிகளை, என் வாழ்க்கையை, அவர் எனக்கு கொடுத்த அழைப்பை அவர் தாங்கிக் கொள்கிறார் என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசம் நம்மில் நிறைந்திருந்தால், மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் நாம் அனைவரும், இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், இதோ இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை கையளிப்போம். அவர் பார்த்து கொள்வார். அதே நம்பிக்கையோடு, ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் வருகிறேன், உமது குறையாத கடல் போன்ற அன்பினால் என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவி ஜெபமாய் ஒப்புக் கொடுப்போம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை போதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுவே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே.
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இருள் வந்து சூழ பயமேவும் காலை அருள் தந்து என்னை அணைத்தாழுவாய். இருள் வந்து சூழ பயமேவும் காலை அருள் தந்து என்னை அணைத்தாழுவாய். தீமை சிறை கொண்டு எந்தன் உளவென்னும் பறவை சிலை மீது வாழ வழி காட்டினாய். நான் சிலை மீது வாழ வழி காட்டினாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. போற்றி ஆண்டவரே, போற்றி இயேசுவே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் என்று திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம்முடைய செயல்கள் எங்களுக்கு வாழ்வாய், வழியாய், ஒளியாய், ஆறுதலாய், அரவணைப்பாய், அன்பாய் இருந்து கொண்டே இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் எங்களோடு பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ சோர்ந்து போகக்கூடிய சூழல்கள், தடுக்கி விழுந்த நிலைகள், தோற்றுப்போன சமயங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஆண்டவரே எங்களை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவில்லை என்று ஒதுக்கப்பட்ட நிலைகளையும் நாங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் நாங்கள் நினைத்து பார்ப்பது உம்முடைய சிலுவையில் நீர் இதோ தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரம், எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையிலே இதோ தனியாக தொங்கிக் கொண்டிருந்தீர். அதை நினைத்து பார்க்கிறோம். அந்த ஒரு நிலைமைக்கு முன்பாக எங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லைதான். ஆனால் மனித பலவீனம் தாங்க முடியாமல் தவித்து போகிறோம். பல நினைவுகள் வந்து மீண்டும் மீண்டுமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றன. பல நினைவுகள் வந்து எங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, இந்த நினைவுகள் மனித பலவீனத்தினாலே மறக்க முடியாமல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை நீரும் அறிவீர். ஆண்டவரே, உம்மை நினைத்து பார்க்கிறோம். உம்மை நினைத்து பார்க்கும் பொழுது உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் எங்களுடைய நினைவுகளிலே கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் ஆற்றலும் ஆறுதலும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியால் தூண்டுதல் பெற வேண்டும். ஆண்டவரை, எல்லாம் நீர் கொடுப்பது, எல்லா அனுபவங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்வது எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்வதற்கு, பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மன வலிமையை, மன ஆற்றலை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்ற இந்த வேளையிலே எங்களை முழுமையாக உடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆமென்.
உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடிதொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். நம்பினே, நம்பினே என் ஆண்டவரை நம்பினே, நம்பினே, நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடிதொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிற கடவுள் சிலுவையிலே செத்துப்போனவர் அல்ல, மாறாக உயிர்த்த தெய்வமாக, நம்பிக்கை நாயகனாக, நற்கருணையோடு கூட நம்மிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் தளர்ந்து போகிறோம், சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். என்னால் இனிமேல் முடியாது, ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் என்று கூட கதறுகிறோம். கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள், உற்சாகத்தோடு இருங்கள், உறுதியோடு இருங்கள். நம்முடைய கடவுள் உயிர்த்த தெய்வம். இதோ நம்முடைய இந்த மாதா தொலைக்காட்சியை, சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தை இத்தனை நாட்கள் நடத்திய தெய்வம் உங்களையும் என்னையும் நடத்தாமலா போய்விடுவார். நம்புவோம், நம்புவோம். மாண்புமிக்க
உயர்வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.